This is 10th Science, lesson number 12, Plant Anatomy and Plant Physiology. In this portion, we will learn short answer question. First one, give an account on vascular bundle of dicot stem. Dicot stem அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, dicot stem அப்படின்றது வந்து இருவித்திலை தாவரத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இருவித்திலை தாவரத்தண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தாவரத்தண்டு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைகாட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். டைகாட் ஸ்டெம்மில் எப்படி வந்து இந்த வாஸ்குலர் பண்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம், வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம் வந்து என்னது அப்படின்னா கன்ஜாயிண்ட், அடுத்து வந்து என்னது அப்படின்னா கோலட்ரல், அடுத்து என்டார்ச், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் அப்படின்ற ஒரு 4 பண்டில் வந்து அமைந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். தே ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங் அரவுண்ட் த பித். இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு வளைய மாதிரி பித்தை சுற்றி வந்து ஒரு வளைய மாதிரி அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மீசோபில் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. மீசோபில் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மீசோபில் அப்படின்றது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மீசோபில் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. இந்த இடத்துல நமக்கு என்னது அப்படின்னா மீசோபில் அப்படின்ற ஒன்று இருக்குது. மீசோபில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மேற்புறத்தோலுக்கும் இந்த கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீசோபில் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இருக்குது. அந்த 2 இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மீசோபில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்டு, 2 டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரென்ஷியேட் இன்ட்டு வந்து என்னது அப்படின்னா பாலிசைடு பேரன்கிமா அண்ட் ஸ்பான்சிஸ் பேரன்கிமா, பாலிசைடு பேரன்கிமா அண்ட் ஸ்பான்சி பேரன்கிமா அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. இந்த டைகாட் லீஃபில் வந்து 2 இருக்குது. பாலிசைடு பேரன்கிமா இஸ் ப்ரெசன்ட் இன் எலாங்கேட்டட் செல். பாலிசைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாலிசைடு அப்படின்றது வந்து நமக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எலாங்கேட்டட் செல்லு. ஓகேவா. அடுத்து வந்து என்னது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிச் குளோரோஃபில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலாங்கேட்டட், மோர் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், டேக் ப்ளஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலாங்கேட்டடாக இருக்குது. இது வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து நிறைய இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கடுத்து வந்து ஸ்பான்சிஸ் பேரன்கைமா ஸ்பெரிக்கல் இன் செல் இன்டர்செல்லுலர் கேசஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் வந்து என்னது அப்படின்னா ஸ்பான்சின்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பான்சிஸ் வந்து செல்லில் வந்து இது வந்து கோள வடிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிங் வடிவில் இருக்குது. இதுக்கு இடையில வந்து என்னது அப்படின்னா நிறைய ஏஸ்பேஸஸ்க்கு அடுத்து வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. இந்த பாலிசைடில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் யூஸ் ஆகுது. இந்த ஸ்பான்சி அப்படின்றது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு வந்து இதில் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம். வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம் ஆர் கன்ஜாயிண்ட் கோலட்ரல் என்டார்ச் அண்ட் ஓப்பன். They are arranged in the form of a ring around the width. Second question, write a short note on mesobill. The tissue present between the upper and lower epidermis is called mesobill. It is differentiated into பாலிசைடு பேரன்கைமா அண்ட் ஸ்பான்சிஸ் பேரன்கைமா. பாலிசைடு பேரன்கைமா இஸ் எலாங்கேட்டட் செல். இது பெரிய நீளமான செல்லாக இருக்கும். வித் மோர் நம்பர் ஆஃப் வந்து குளோரோபிளாஸ்ட். இதில் வந்து குளோரோபிளாஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பான்சிஸ் பேரன்கைமா ஆர் ஸ்பெரிக்கல் செல்லு இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.